அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னென்னா, தனிப்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம். என்னுடைய மகள் வந்து இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு எழுதி முடித்தாங்க. தேர்வு எழுதி முடித்தாங்க. இந்த தேர்வுக்கு கொஞ்சம் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக திடீரென்று ஒரு நாள் சொன்னாங்க, இது மாதிரி தலையை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் சொன்ன உடனே, இல்லைம்மா நீ தலை குளிச்சில்ல, அதனால் ஏதாவது நீர் கோத்துருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சுறாங்க. ஒரு வாரமாக வலி குறையவே இல்லை. ஏதேதோ மருத்துவம்லாம் செஞ்சு பார்க்குறோம். திருப்பி எங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட காட்டுறோம். குடும்ப மருத்துவர் சில மருத்துவரை போய் பார்க்குங்கிறாரு. எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு வாரமாக வலி குறையவே இல்லை. வலி கூடிக்கொண்டே இருக்கிறது. தலைவலியிலேருந்து முதுகுவலி வந்துடுது, முழுகுவலிலேருந்து இடுப்புவலி வந்துடுச்சு. இப்படி வலி தான் கூட்டிகிட்டு இருக்குது, எதுவுமே மாறல. ஒரு வாரம் கழித்து 10 நாள் ஆக போகுது. திடீரென்று ஒரு நாள் என் மகள் சொன்னால், என்னுடைய 2 கண்ணும் 2 தெரிகிறது. என் பார்வை வந்து 2 தெரியுது பான்ட்டா. எங்களுக்கு பதட்டமாகி திருப்பி ஜெய்சங்கருடைய மகன் இருக்கார் இல்லையா, விஜயசங்கர், அவர்கிட்ட தான் உடனே போய் காட்டினோம். காட்டினோட அவர் சொன்னார், இது கண்ணில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இது ஒரு நரம்பு பிரச்சனை, அதனால் நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போய் பாருங்கன்ட்டார். நாங்கள் அங்கே போனாலும் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பதட்டமாகிடுச்சு. என்னன்னே தெரியல. அது டிப்ளோபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்கா, இயல்புலேயே குழந்தைகள் தனக்குள்ளே ஒரு அழுத்தத்தையோ இதையோ உணர்ந்துச்சுன்னா, அது வெளிப்படுத்தலைன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான். அந்த அப்படி ஒன்று இருக்குங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, முதுகு தண்டில் ஒரு சின்ன ஒரு ஊசியை போட்டு அந்த ஒரு மருத்துவம் செய்தாங்க. உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது முடிந்துடுது. அந்த வலி குறைந்து விட்டது. ஒரு வாரமாக சாப்பிடாத பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கண் 2 தெரிகிறது இல்லையா, அது குறையவே இல்லை. நான் வந்து அமரன் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதணும். நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன். அப்போ வந்து வேட்டையின் படமும் அதுக்கும் எழுத வேண்டியிருந்தது. எல்லாம் அங்கேயே உட்காந்து ஆஸ்பத்திரியிலே உட்காந்து இந்த பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். அந்த கண் பார்வை வந்து சரியாக எப்போ ஆகும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், 6 நாளில் ஆகலாம், 6 வாரத்தில் ஆகலாம், 6 மாதத்தில் ஆகலாம், 6 ஆண்டுகளில் ஆகலாம். அதனால் அதுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். 2 மாதத்தில் பொது தேர்வு இருக்குது. தேர்வெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அது முக்கியமே கிடையாது. ஆனால் இது எப்போ சரியாகுங்கிறதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே என் பொண்ணை கண்ணை பார்த்து, இப்போ சரியாக தெரியுதாம்மா, ஏன்னா 6 நாள் சொல்லியிருக்கிறார்ல, அந்த 6ஆம் நாள்லேருந்து நமக்கு அந்த பதட்டம் வந்துருச்சு. அப்போ கேட்கும்போது மாறலப்பான்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் வந்து பாட்டு எழுதணும். அந்த படத்தில் இப்போவும் நீங்கள் அந்த பாட்டை போய் அதில் உள்ள சரணப்பகுதியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு, பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீயே என் ஆயுள் நீயே, ஆணி வேரை நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாய் எனை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காட்சியே அப்படின்னு நான் எழுதினது. இது அப்படியே என்னுடைய குழந்தைக்காக நான் எழுதினேன் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து படத்துக்கும் அது பொருந்தியதுங்கிறது வேறு.